श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीशैलवंश्यनिजतातनृसिंहसूरे पादाम्बुजप्रणयिनं तमवाप्तमन्त्रम् श्रीमण्डसिंहगुरुवर्यकृपात्तबोधम् श्रीदेवनाथगुरुमात्मगुणाढ्यमीडे वेदान्तलक्ष्मणमुने प्राप्तवेदान्तसम्पदे श्रीमते चतुराम्नाय नृसिंहगुरवे नमः। श्रीशङ्खपुरवंशीय रामानुजगुरोस्सुतम् श्रीवासयोगिसत्यविष्यम् रङ्गरामानुजम् भजे। अस्मद् குரு பரம்பராயே நமஹ. இன்னைக்கு 3 பெரிய மகான்களுடைய திருநக்ஷத்திரம். ஒண்ணு பரகாலம்பத்துல மூர்தாபிஷிக்தரா எழுந்தருளியிருந்த அபிநவ ரங்கநாத பரகால யதீந்திர மகாதேசிகன். அந்த மகானுடைய திருநக்ஷத்திரம் இன்னைக்கு புனரசு, ஆடி புனரசு. ஏன்னா நாளைக்கு 11 நாளைக்கு தான் இருக்குது, இன்னைக்குதான் திருநக்ஷத்திரமா. அதே மாதிரி எங்க ஈக சுவாமின்னு ஈக தாசாச்சார் சுவாமியினுடைய திருத்தகப்பனார், அடியனுடைய சமாசிரயண ஆச்சாரியருக்கு ஆச்சாரியர், அந்த மகானுடைய திருநக்ஷத்திரம் இன்னைக்கு. அவருக்கு ஈக சுவாமின்னு அவருக்கு திருநாமம். ரொம்ப பக்தியா சொல்லுவான் அந்த மகான பத்தி. நாவல் பார்க்க வரதாச்சார சுவாமின்னு தான் நிறைய சாதிச்சிருக்காரு. அப்படிப்பட்டவருடைய திருநக்ஷத்திரம். அதெல்லாம் காட்டிலும் அடியனுக்கு சுரூப சத்தையை கொடுத்து ஜீவனத்தை கொடுத்து பரம கிருபையினால என்ன அப்படி அனுகிரகிச்சவர். எல்லாருக்கும் அப்படி தெரியறது. அடியனுக்கு தான் அப்படின்னு நான் நினைச்சேன்னா எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுவார். அந்த மாதிரி இருந்த ஐயாபகத்து சுவாமியினுடைய 130வது திருநக்ஷத்திரம். இப்படி 3 மகான்களுடைய திருநக்ஷத்திரம். இதுல 3 பேருமே தத்துவ கலாபத்தெல்லாம் அப்படி இது பண்ணினவா. சுவாமி வியாக்கியானவே பண்றார் தத்துவ கலாபத்துக்கு. அது மாதிரி அபிநவ ரங்கநாத சுவாமியும் பண்றதா கேள்வி. அத மாதிரி ஈக சுவாமி எல்லா கிரந்தங்களையும் பண்ணல, வியாக்கியானமா பண்ணாட்டாலும் பிரவச்சனம் பண்ணினதா கேள்விப்பட்டிருக்கேன். இப்படிப்பட்ட மகான்களை நினைச்சுட்டு இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். இது போன ஸ்லோகத்துலாம் ஜாதி விசிஷ்ட வியக்தியில தான் சக்தியெல்லாம் சாதிச்சார். இப்போ திருப்பி பாட்ட மீமாம்சகன்லாம் ஆக்ஷேபிக்கிறான். இங்க மீமாம்சகன் தான் ரொம்ப இதுவா ஆக்ஷேபிக்கிறதே. அவனுக்கு சமாதானம் சொல்லணும். அதுக்கோசரம் திரும்ப திரும்ப இதே விஷயங்கள்லாம் வரும்போது அதற்கு பதில் சாதிக்கணும். அதனால கேள்வி ஒரே மாதிரி கேள்வியா இருந்தாலும் பதில் வேற வேற. கேள்வியை கூட விதவிதமா கேள்வி கேட்கிறாவ, அதுக்கு பதில் சொல்லணும். இப்ப மீமாம்சகார் என்ன சொல்ற, இந்த மாதிரி நீங்க ஜாதி விசிஷ்ட வியக்தியில சக்தின்னு சொல்றது தவறு. ஏன் இத மாதிரி சொல்றீங்கன்னா, அவ சொல்ற ஜாதியில தான் சக்தி சொல்லணும், வியக்தியில சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னா லகுத்வாத், லாகவம். இந்த லாகவம்ன்றது முக்கியம். சாஸ்திரக்காரா என்ன பண்றான்னாக்கா, எதை சொன்னாலும் லாகவம் கௌரவம்னு பாப்பா. நீ சொல்ற விதத்துல பார்த்தா பல அர்த்தங்கள் கல்பிக்கணும், நாங்க சொல்றதுல பார்த்தாக்கா ஒரு அர்த்தம் கல்பிச்சா போறோம். அதனால லாகவம் எங்களுக்கு அப்படின்னா வரும் அது. அதனால இப்போ சுவாமி என்ன கேட்கிற, பாட்ட மீமாம்சகாரர் சொல்ற மாதிரி கேட்கிற, நீ வியக்தியில சக்தி அப்படின்னு சொன்னேனாக்கா லோகத்துல ஒரு வியக்தியா இருக்கு. இது ஏற்கனவே சொல்லிருக்கோம். கோடானு கோடி வியக்தி, இருந்த வியக்தி, இருக்கிற வியக்தி, இருக்க போகிற வியக்தி அப்படின்னா நிறைய இருக்கே. அதனால இதுலதான் சக்தி அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நான் இந்த பசுமாட்டை பார்த்து இது பசு, இது கௌ அப்படின்னு சொல்றேன். ஆனா மீதி எல்லா கவுக்கும் எப்படி சக்தி வரும்? நீ உற்பத்தின்னு சொன்னாக்க இதான வரும் அது. அதனால அது விரோதம் வருமே. அதனால பல கோக்கள் இருக்கு, பல பசுமாடுகள் இருக்கும் பொழுது
இதுல ஒண்ணுத்துலதான் சக்தின்னு எப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொன்றுத்துக்கும் சக்தி ஆனந்தியம், பல பல சக்திகளை சொல்லணும். இந்த వ్యక్తిக்கு ஒரு கோத்துவம், இந்த இன்னொரு சக்தி, இன்னொரு கோன்னுட்டு எல்லா கோப்பும் சொல்றது ரொம்ப இதுவா போயிடும். அது மாத்திரம் இல்ல, கோ கோன்னு சொன்னாக்கா இப்போ நான் எந்த கோவை பாக்குறனோ, பசுமாட்டை பாக்குறனோ, அந்த பசுமாட்டுலதான் எனக்கு இப்ப ஞானம் வந்திருக்கு வெக்தியில சக்தின்ற பட்சத்துல. அப்போ தேசாந்தரங்கள்ல இருக்கக்கூடிய கோ வியக்திகள்ல எப்படி ஞானம் வரும்? உனக்கு வந்தது வரலையே. அந்த மாதிரி காலாந்தரங்கள்ல இருக்கக்கூடிய பசுக்கள்ல உனக்கு ஞானம் வரலையே. அதனால ஞானமே வராதே, சப்தபதமே வராதே உனக்கு. ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க வெக்தியில தான் சக்தின்றீங்க. வெக்தியில சக்தின்னு சொன்னா இது மாதிரி விரோதம் வருமே. அதனால அப்ப என்ன பண்ணணும்னாக்க, இப்ப நம்ம எல்லாருமே சொல்ற வார்த்தை ஒண்ணு, இந்த மாதிரி எல்லா வெக்திகளையும் குரோடீகரிக்கணும், கிரகிக்கணும். அதுக்கோசரம் என்ன பண்ணணும்? ஜாதியையும் ஒத்துக்கணும், ஜாதியிலையும் சக்தி இருக்கிறதா ஒத்துக்கணும். அப்போ ஜாதியில சக்திங்கிறத ஒன்னாலே விட முடியாது. நாங்க ஜாதியில தான் சக்திங்கிறோம், உங்களாலேயும் ஜாதியில சக்தின்றத விட முடியாது. அப்ப ரெண்டு பேரும் ஒத்துன்னு இருக்கிற ஜாதியிலேயே சக்தியை ஒத்துக்கலாமே, அப்போ லாகவமா போயிடுமே. அதனால நீ ஜாதியிலேயும் சக்தி, வெக்தியிலேயும் சக்தி, அல்லது ஜாதி விசிட்ட வெக்தியில சக்தின்னு எதுக்கு சொல்லணும்? ஜாதியிலே சக்தின்னு சொல்லிடுது. அது சரி, அப்ப வெக்தி எப்படி வரும் அப்படின்னு கேட்டாக்க, நீ தான் சொன்ன அனநிலத்திய சப்தார்த்தகான்னு சொன்னேன். வேற எந்த இதனாலையும் அர்த்தம் வராது, இந்த சப்தத்தினாலதான் இது அர்த்தம் வரும் அப்படின்னு சொன்னாக்க அனநிலத்தியகான் இருக்குது. அந்நேன அலத்தியக, இன்னொன்னத்தினால கிடைக்காது, இந்த சப்தத்தினாலேயே இது கிடைக்கும் இருக்குது. அதனால கோத்த ஜாதி தான் இந்த கோசப்தத்தினால கிடைக்கிறது, வேற இதுலயும் வராது. அதனால கோத்துவத்துலதான் சக்தி, ஜாதியில சக்தின்னு ஆயிட்டோம். அப்படியான வெக்தி எப்படி வரும்னா அது அந்நதானுபவத்தி. அந்நதானுபவத்தி அதாவது வெக்தி இல்லாம கோ இருக்கா, ஜாதி இருக்காது இல்லையா? நீங்கள் நம்ம தான் சொல்றோம் போன ஸ்லோகத்தெல்லாம், ஆதாரம் இல்லாம ஆதேயம் எப்படி இருக்கும்? ஆதாரம் வெக்தி, ஆதேயம்ன்றது இந்த ஜாதி. அதனால ஆதாரம் இருந்தா தானே அது இருக்கும், ஆதாரம் இல்லாம இருக்காது. அதுக்கோசரம் வெக்தியையும் ஒத்துக்கணும். வெக்திய இப்போ சக்தியா ஒத்துக்கல, ஜாதியில தான் சக்தி, ஆனால் வெக்தியும் வருது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த ஜாதி இருக்குதோ அதுதான் முக்கியார்த்தமா பாதிக்கிறது, வெக்திங்கிறது லட்சணையா பாதிக்கிறது. அது எப்படின்னா, இப்போ கிட்டத்தட்ட நம்ம பட்சத்துல ஓரளவு வராங்க. ஜாதி வெக்தி, ஜாதின்றது முக்கியார்த்தம், வெக்திங்கிறது லட்சிதார்த்தம், லட்சணையினால வர்றது. இப்போ முக்கியார்த்தமா தெரிந்து கொண்ட ஜாதி, அதோட சேர்ந்த லட்சணார்த்தம் இருக்கு பாருங்க வெக்தி, அது தெரியறது. அதனால முக்கியார்த்தமும் லட்சணார்த்தமும் ஒன்னா சேர்ந்து வருதுன்றதுனால இதுல ஒண்ணும் தோஷம் கிடையாது. இதையே நாங்க சொல்லிட்டு போறோம். இது லாகவமா இருக்குது, லாகவமா இருக்கு. ஏன்னா சக்தியும் ஒத்துட்டோம், லட்சணையினால வெக்தியையும் ஒத்துட்டோம். சக்தியா ஜாதியில, லட்சணையினால வெக்தியில அப்படின்னு வந்துடுறது. இந்த மாதிரி வந்துருச்சுனாக்க நமக்கு அர்த்தம் சுலபமா புரிஞ்சிடுமே. இதை விட்டுட்டு நீ எதுக்கு கஷ்டப்படுத்தணும்? இப்படி கஷ்டப்பட்டு நீ சொல்லவே வேண்டாம். நீ ஜாதியில தான் சக்தி, அது கிடையாது, வெக்தியில தான் சக்தி, அல்லது ஜாதி விசிட்ட வெக்தியில தான் சக்தின்னுட்டு திருப்ப நீ அது மாதிரி சொல்லாத, அது வேண்டியது இல்லை அப்படின்னுட்டு மீமாம்சகாருடைய அபிப்பிராயமா இருக்கு. அதன் பேர்ல ஒரு கேள்வி நாம கேட்கிறோம். இப்போ கடம் அப்படின்னு சொன்னான், கடம்னு சொன்ன உடனே அவனுக்கு என்ன வந்தது? பானைன்னு அர்த்தம் வந்தது. உடனே கரகம்
அல்லது கும்பம் அப்படின்னு சொன்னான். அப்பவும் அவனுக்கு பானை அப்படின்னுட்டு ஞானம் வந்தது. இப்ப என்ன எடுத்து கடசப்தமும் கும்பசப்தமும் சமானார்த்தகம் பரியாயதங்கள் அப்படின்னு வந்துருச்சு இல்லையா? அத மாதிரி இப்ப நீ என்ன சொல்லிட்ட, கௌஹு அப்படின்னு சொல்ற. அப்போ அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொன்ன? சொன்னது கோத்வம் அர்த்தம் சொன்ன. அப்போ கோத்வம்னு ஒரு பதம் இருக்கு இல்லையோ, அந்த கோத்வன்ற பதத்துக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவ? அதுக்கும் நீ கோத்வம் தான் சொல்லணும். இப்போ கோன்னு சொன்னாலும் கோத்வம், கோத்வம் சொன்னாலும் கோத்வம். அப்ப ரெண்டு சப்தத்துக்கும் என்ன பொருள் சொல்ல போற நீ? ரெண்டு பரியாய பதமா? அப்படி கிடையாது. லோகத்துல கோத்வம்ன்றது வேறதான், கோங்கிறது வேறதான். கோத்வம் அப்படின்னாக்கா அது வெறும் ஜாதியை ஒண்டி சொல்லணும், ஒரு தர்மத்தை சொல்றது, பசுமாட்டனுடைய தர்மம் தன்மை அதை உண்டி சொல்றது கோத்வம் அப்படிங்கிறது. கோ அப்படின்னா அது வியக்திய சொல்லணும். லோகத்துல அப்படிதான் இருக்கு. இப்போ நீ சொல்ற பிரகாரம் பார்த்தா எல்லா சப்தமும் ஜாதியை தான் சொல்லுன்னு சொல்ற. அப்படியானா கோ அப்படின்னு சொன்னா கோ சப்தம் கௌஹுன்றதுக்கும் கோத்வன்றதுக்கும் ஒரே அர்த்தம் தானே வருது, ஜாதி தான் வருது. அப்ப பரியாயபதமா போயிடுமே அது. அதனால கோ சப்தத்துக்கும் கோத்வம் அர்த்தம், கோத்வ சப்தத்துக்கும் கோத்வம் அர்த்தம். அதனால இதுக்கு விசேஷம் என்ன? நீ அதை நீ என்ன சொல்ல போற? இதுக்கு இந்த தோஷத்துக்கு பதில் சொல்லி ஆகணும்வா? அது என்ன சொல்ல போற அப்படின்னுட்டு அதுக்கு பேதம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு அவா என்ன சொல்றான்னாக்கா பேதம் இருக்குது. என்ன பேதம் இருக்கு அப்படின்னா, சாஸ்திரங்கள்ல நிஷ்கர்ஷக சப்தங்கள் அப்படின்னு உண்டு. ஸ்ரீபாஷ்யத்துல அத்வைதிகள் கேட்கிற கேள்விக்கு பதில் சாதிச்சிருக்காரு சுவாமி பாஷ்யக்காரர். அது எப்படி அப்படின்னாக்கா, நம்ம என்ன சொல்றோம், எந்த சப்தத்தை சொன்னாலும் தத்விசிஷ்டமான பரமாத்மாவை சொல்லும்னு நம்ம சித்தாந்தம். சர்வே சப்தாக பிரம்மவாச்சகாக அப்படின்னு சொல்றோம். கடம் அப்படின்னு சொன்னாக்க கடவிசிஷ்டக பரமாத்மா அப்படின்னு அர்த்தம். அத மாதிரி எதை சொன்னாலும் எந்த சப்தத்தை சொன்னாலும் விசிஷ்ட வாச்சியாக பரமாத்மபரமா எடுத்துக்கணும்னு சொல்றோம். ஆனா லோகத்துல கடம் ஆணைய அப்படின்னு சொல்றோம். கடம் ஆணைய அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு நீ கடத்தை எடுத்துன்னு வரியா அல்லது கடத்தோட கூடினா பரமாத்மாவை எடுத்துன்னு வரியா? இது ஒண்ணு. இன்னொரு விஷயம் இருக்கு. ஒருத்த சுக்லப்படக அப்படின்னு சொன்னோம், இந்த வேஷ்டி வெளுப்பா இருக்கு அப்படின்னு சொன்னோம். அப்போ சுக்லகான்றதுனால வெண்மை சொல்லப்படுகிறது, படகா அப்படிங்கிறதுனால வஸ்திரம் சொல்லப்படுறது. ஆனா சுக்லப்படகான்னு சொல்லச்ச சுக்ல விசிஷ்டா படகா அப்படின்னு தான் அர்த்தம். அவ சுக்ல சப்தத்தினாலையும் அது சுக்லான்றது குணம்தான், ஒரு ரூபம் நிறத்தை சொல்றது. வெண்மைங்கிற நிறத்தை சொல்றது தானே சுக்ல சப்தத்துக்கு அர்த்தம். ஆனா சுக்லப்படகான்னு சொல்லச்ச இது வெண்மை நிறம், வெண்மை நிறத்தை உடைய வஸ்திரம் அப்படின்ற வரைக்கும் போகணும். அது வரைக்கும் போகணும். அதனால சுக்ல படத்துக்கும் சப்தத்துக்கும் திரவிய வாசித்வம் தான், படசப்தத்துக்கும் திரவிய வாசித்வம் தான். ஆனால் படஸ்ய சுக்லோபாகா அப்படின்னு சொன்னோம். படஸ்ய சுக்லோபாகான்னு ஒருத்தன் வேஷ்டி உடுத்தின்னு இருக்கான். வேஷ்டி உடுத்தின்னு இருக்குச்சு, அதுல என்ன எடுத்து நம்ம மாத்திர கல்யாணம் பண்ற, கல்யாணம் பண்ணச்சே நல்லா மஞ்ச வேஷ்டி தான் உடுத்திக்கிறார். சேழம் பண்ணச்சே மஞ்ச வேஷ்டியோட தான் உடுத்தின்னு பண்ணணும் அப்படின்றது. இந்த மஞ்ச வேஷ்டி இருக்குது அதுல அங்கங்க திட்டு திட்டா வெளுப்பா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன சொல்லுவோம், அதுக்கு படஸ்ய சுக்லோபாகா, அது வெளுப்பா இருக்கிற இடம் அப்படின்னு சொல்றோம். இப்போ படஸ்ய சுக்லோபாகான்னு சொல்லச்ச சுக்லோபாகான்றது வெண்மையை மட்டும் சொல்லும், அங்க திரவியத்தை சொல்லாது. வெண்மையை ஒண்டிதான் சொல்றது, நிறத்தை ஒண்டிதான் சொல்றது.
இத ஆனந்தமயாதிகரணத்துல பாஷ்யக்காரர் அருணாதிகரண விசாரம் பண்ணச்ச அதெல்லாம் உதாரிச்சிருக்காரு. அதனால படச்சு சுக்லோபனகா அப்படின்ற இடத்துல இதான் அர்த்தம் வருது. அந்த மாதிரியாக இப்ப இதுக்கெல்லாம் நீ என்ன சொல்லுவ? இப்ப படச்சு சுக்லோபாக சுக்ல சப்தத்துக்கு வெண்மையும் ஒன்றிதான் அர்த்தம் வந்தது. படசியன்றதுக்கு வஸ்திரம்னு அர்த்தம் வந்தது. அதே சுக்லப்படகான்னு சொல்லச்ச சௌக்கிய விசிஷ்டா படகா அப்படின்னு அர்த்தம். வெண்மையோட கூடினது ஒரு திரவியம், அது எது? படம் அப்படின்னு அந்த சுக்ல சப்தத்துக்கும் திரவியவாச்சித்வம், படசப்தத்துக்கும் திரவியவாச்சித்வம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் படசிய சுக்லோ பாகா அப்படின்ற இடத்துல மாத்திரம் அந்த சுக்ல சப்தத்துக்கு வெண்மை தான் சொல்ல வருது. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவோம்னாக்கா நிஷ்கர்ஷக சப்தம்னு இருக்கு பேர். ஒரு குணத்தை ஒன்றி சொல்றது அல்லது பிரிச்ச ஒரு திரவியத்தை சொல்றது, இதெல்லாம் நிஷ்கர்ஷக சப்தங்கள். அறுதிட்டு சொல்றது இது கடம். இப்போ கடம் ஆணைய அப்படின்னு சொன்னாக்கா கடத்தை எடுத்துட்டு வா அப்படின்னா பரமாத்மாவை எடுத்துன்னு வர்றது இல்லை, கடத்தை தான் எடுத்துன்னு வரோம். கடத்தை தான் எடுத்துன்னு வரோம். இந்த கடத்தை தான் எடுத்துன்னு வரான்றது இது ஒருத்தன் ஏற்கனவே சொல்லியிருக்கணும். நம்ம அந்த காலத்துல பாடம் சொல்லச்சு சொல்லுவாரு. விசிஷ்ட விஷயம் அப்படின்னு சொல்றதுக்கு இது உதாரணம். ஜெயமணி மகர்ஷி தன் சிஷ்யனை பார்த்து விசிஷ்ட இதுக்கு அர்த்தம் கேட்டான். அவன் அதுக்கு அவர் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு அவர் ஹோமம் பண்ணணும். ஹோமம் பண்றதுக்கு சிஷ்யனை பார்த்து கூட்ட, அப்பா நான் ஹோமம் பண்ணணும், பால் கொண்டு வா அப்படின்றது. அவன் என்ன பண்ணா, பால் கொண்டு வந்தான். உடனே ஜெயமணி கேட்ட, நான் உன்னை பால் தானே கேட்டேன், உன்னை பாத்திரத்தை கேட்டேனோ அப்படின்னு கேட்டார். பாத்திரம் இல்லாம பால் எப்படி எடுத்துன்னு வர முடியும்? பாத்திரம் இல்லாம எப்படி நான் பாத்திரத்தை பாலை எடுத்துன்னு வர முடியும்? அப்போ ஜெயமணி மகர்ஷி சொன்னார், இதான் விசிஷ்ட விஷயம். ரெண்டும் பிரிக்க முடியாது. பாலையும் பாத்திரத்தையும் பிரிச்சாக்கா பால் கொட்டி போயிடும், பால் அர்த்தமா போயிடும். இதுக்கு வேறு விசிஷ்ட விதி அப்படின்னு அவ சொல்றாங்க. அம்சக்கார் விசிஷ்ட விதியா அது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காது. அதனால இந்த மாதிரி படசிய சுக்லோபாகா அப்படின்னு சொன்னாக்கா இந்த சுக்ல சப்தத்துக்கு நிஷ்கர்ஷக சப்தம் பேர். அதே நீங்க பாத்திரத்தை எடுத்துனா பாத்திரத்தை முடிதான் எடுத்துனாகும், ஏன்னா அது தனியா அர்த்தம், பாத்திரத்தை முடிதான் அர்த்தம். அதே நீ பாலை கொண்டு வான்னு சொல்லச்சு பாத்திரத்தோட கூடினா பால் எடுத்துன்னு வராங்க. அதனால இது சில இடத்துல விசிஷ்டமா இருக்கும், சில இடத்துல நிஷ்கர்ஷகமா இருக்கும். நிஷ்கர்ஷகம்னா தீர்மானம் பண்ணி சொல்றதுன்னு அர்த்தம். இதுதான் அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். இப்ப அவ என்ன சொல்றா இந்த இடத்துல, கோத்வம் அப்படின்னு சொன்னாக்கா இது நிஷ்கர்ஷக சப்தம், ஜாதியை மட்டும் சொல்லும். கோ அப்படின்னு சொன்னாக்கா ஜாதியையும் சொல்லும், வியக்தியையும் சொல்லும். அது எப்படி சொல்லணும்னாக்கா ஜாதிய சொல்லச்ச முக்கியார்த்தமா இருக்கும், வியக்திய சொல்லச்ச லட்சணார்த்தமா இருக்கும். இதுக்கு சாஸ்திரக்காரர் சொல்ற பின்னாடி எல்லாம் விவரிக்க போறார். எப்படி விவரிக்க போறாருனாக்கா அஜஹல் லட்சணா அப்படின்னு பேர். ஜஹல் லட்சணான்னா விட்டுறது, முக்கியார்த்தத்தை விட்டுட்டு லட்சணையொண்டி எடுத்துக்கிறது ஜஹல் லட்சணா அப்படின்னு சொல்லுவாங்க. அஜஹல் லட்சணா அப்படின்னாக்கா அஜஹத்துனாக்கா விடுறது இல்லை, அஜஹத்துன்னா விடுறது இல்லை. அதே ஜஹத்துன்னு விடுறது, விடாம முக்கியார்த்தத்தையும் விடாம லட்சியார்த்தத்தையும் விடாம ரெண்டுத்தையும் சொல்றதுன்றதுதான் அஜஹல் லட்சணான்னு பேரு. உதாரணம் சொன்னா புரியும். கங்காயாம் மத்ஸ்யஹ அப்படின்னு சொன்னான், கங்கையில மீன் இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். அப்போ கங்கா சப்தத்துக்கு கங்கா பிரவாகம் நதின்னு அர்த்தம், கங்கா சப்தத்துக்கு கங்கா நதி அப்படின்னு தான் அர்த்தம், கங்கா பிரவாகம்னுட்டு. அதனால மத்ஸ்யன்றதுக்கு மீன் அர்த்தம். அப்போ ஒருத்தன் இன்னொருத்தன் சொன்னா கங்காயாம் கிராமஹா அப்படின்னா, கங்காயாம் கிராமஹான்னு சொன்னாக்கா
கங்கையில கிராமம்னு சொன்னா கங்கா பிரவாகத்தை அர்த்தம் சொல்லாது. அதனால அதுக்கு என்ன பண்ணணும், கங்கா தீரே கிராமஹா, கங்கா சப்தத்துக்கு தீரத்துல லட்சணம் சொல்லணும். தீரம் கரை, கங்கை கரையில் கிராமம் அப்படின்னு சொல்லணும். இப்ப பாருங்க, அந்த முக்கிய அர்த்தம் என்னது, அத மாதிரிதான் இந்த இடத்துல கோத்வம் அப்படின்னு சொன்னா முக்கியார்த்தம் மட்டும் இருக்கு. ஆனால் கோ அப்படின்னு சொல்லச்ச அங்க விடலை, கோ வியக்தியும் சொல்றது, அந்த மாதிரி கோ ஜாதியும் சொல்றது, ரெண்டும் சொல்றது. அப்போ கோ ஜாதி தான் முக்கிய அர்த்தம் நாங்க சொல்லிட்டோம். மீதி இருக்கிறது என்னது, அது லட்சணையா தெரிகிறது. அந்த லட்சணையும் இருக்கு, முக்கியார்த்தத்தையே விடல, அதனால அஜக லட்சணா அப்படின்னு அவ சொல்றாரு. அதனால இந்த மாதிரி சொல்றதுனால எந்த தோஷமும் இல்லை. அதனால நாங்க என்ன சொல்றோம்னாக்கா, முக்கியார்த்தமும் இருக்குது கோத்தம்ன்றதுனால, கோஷப்தத்தினால லட்சிதார்த்தமும் இருக்குது, அது வியக்தியை சொல்லும். அதே கோத்தம்ன்றதுனால ஸ்பஷ்டமா சொல்றது, இது ஜாதியை மட்டும்தான் முக்கியார்த்தமா சொல்லும். கோன்ற சப்தத்தினால ரெண்டும் சொல்லணும். நீ விசிட்டமா சொல்லி ரெண்டுமே முக்கிய அர்த்தம்னு சொன்ன, ரெண்டுமே முக்கிய அர்த்தம்னு சொன்னாக்க ரெண்டு சக்தி. அதே நாங்க லட்சிதம் அப்படின்னு சொன்னாக்க முக்கியார்த்தம் தான். லட்சிதம்ன்றது இது, அது இது சொல்லுவோம் பக்கத்துல பார்ஸ்வ போதம் சொல்லுவாரு, ஜெகன்ய போதம்லாம் பார்ஸ்வ போதம் ஜெகன்ய போதம் அந்த மாதிரி. அதனால தோஷமே கிடையாது. நாங்க இந்த மாதிரி பேதத்தை சொல்றதுனால இந்த இடத்துல கோத்வம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால இந்த மாதிரி சக்திய ஜாதியில ஒத்துண்டாதான் சரி, வெக்தியில ஒப்புக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சில மீமாம்சக்கால் சொல்றாங்க. அத சுவாமி கண்டிக்கிறாரு. இங்க நீ ஜாதியில தான் சக்தின்னு சொன்னியானாக்க அப்போ உபாதி சப்தங்களுக்கெல்லாம் நீ என்ன சொல்லுவே? உபாதி சப்தங்கள் இப்போ பசுமாடு அப்படின்னு சொன்னேன், கௌஹு அப்படின்னு சொன்னேன். கௌஹுன்னு சொன்னையானாக்கா அதுக்கு கோத்தும் அர்த்தம் அப்படின்னு சொன்னேன், அது கோத்து ஜாதி அப்படின்னு சொன்னேன், சரி புரியுது. அதுல உபாதி சிலது இருக்குது. இது சோப்பு மாடு, இது கருப்பு மாடு, இது இது வெளுப்பு மாடு அப்படின்னு சொல்றோம். இப்போ நீலா கௌஹு, சுக்லா கௌஹு, ரக்தா கௌஹு அப்படின்னு லோகத்தில் இருக்கு இல்லையா? இப்ப இந்த ரத்தத்துவம், நீலத்துவம், அத மாதிரி சுக்லத்துவம், இதெல்லாம் இருக்குது. இது உபாதி அப்படிங்கிறார். அது நிலையானது இல்லை, நித்தியம் இல்லை. இந்த உபாதி எல்லாம் நித்தியமான விஷயம் கிடையாது. ஜாதிங்கிறது நித்தியமானது. ஏன் அப்படின்னாக்கா கோத்தம்ன்றது எல்லா பசுமாட்டிலும் இருக்குது. ஆனா நீலத்துவம், சுக்லத்துவம், ரத்தத்துவம்லாம் இருக்கு பாருங்க, அதான் கருப்பா இருக்கிறது, சோப்பா இருக்கிறது, வெளுப்பா இருக்கிறது, இதெல்லாம் எல்லா மாட்டிலும் இல்லையே. எல்லா மாட்டிலும் இல்லை. எல்லா மாட்டிலும் இல்லாததுனால இதை என்ன பண்ணணும்னாக்க உபாதி அப்படின்னு சொல்றாரு, உபாதி சப்தங்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரிதான் இந்த இது பசுமாடுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, வால் இருக்கணும், ரோமங்கள் இருக்கணும், முடி இருக்கும், வால் இருக்கும், அத மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி இந்த வர்ணங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இத மாதிரிலாம் சொன்னாக்கா அது உபாதி அவைகள்லாம். இப்படி உபாதியா இருக்கிறதுனால அவைகள்லாம் அனித்தியங்கள், அனித்தியங்களா இருக்குது. அந்த இடத்துல நீ என்ன சொல்ல போற? அவைகளுக்கு அது ஜாதி கிடையாது. நீலத்துவ ஜாதி, ரத்தத்துவ ஜாதி எல்லாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா அது உபாதி தானே, உபாதி சப்தங்கள் தானே. அதனால அந்த இடத்துல நீ ஜாதியை ஒத்துக்க முடியுமா உன்னால? அங்க ஒத்துக்க முடியாது. ஏன்னா அது குணவாட்சி தான், கேவலம் குணவாட்சி.
குணத்தை சொல்றது. இது கருப்பா இருக்கு, இது சிவப்பா இருக்கு, ஒரு குணம், அதுதான் சொல்றது. அது மட்டும் இல்ல, அது திரவியவாச்சகமும் இல்லை. இப்பதான் சொன்னோம், படச்சு சுக்லோ பாககான்னு சொன்னாக்க அந்த சௌக்லியம்ன்றது கேவலம் குணவாச்சி, அது திரவியவாச்சி கிடையாது. அதே சுக்லப்படகான்னு சொல்லச்ச அந்த இடத்துல திரவியவாச்சியா இருக்கலாம், இங்க திரவியவாச்சிக்கு கிடையாது. அதனால நீ அங்க எப்படி நீ அதை ஒத்துக்க முடியும்? அதனால உனக்கு விரோதம் வருதே. உபாதியா சொல்ற சமயங்கள்ல உபாதி சப்தங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி வர்ணங்களை சொல்ற சமயத்துல அதுல ஜாதியா சொல்ல முடியாது, ஜாதியா சொல்ல முடியாது. இதுல ஒரு திரவியத்தை சொல்லி அந்த திரவியத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஜாதி இருக்குது, கோத்தம்னு இருக்குது, அத மாதிரி படத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த இடத்துல உபாதியே சொல்ல முடியாதே. அதுக்கு பதில் நீ என்ன சொல்ல முடியும்? அதனால அங்கேயும் நீ ஜாதியை ஒத்துந்தான் ஆகணும். ஆனா ஜாதி வராதுங்க. வராத இடத்துல நீ என்ன மாதிரி நீ சொல்ல போற அர்த்தம்? அதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னுட்டு நாம கேட்கிறோம். சுவாமி கேட்கிறாரு பதில் அவளை. அதுக்கு என்ன சொல்றான்னாக்கா, ஜாதிங்கிறது அகண்டமா இருக்கு. அகண்டம்னாக்கா பிரிக்க முடியாது. பசு அப்படின்னு பசுமாடுன்னு சொன்னா வெக்தி. ஆனால் அந்த கோத்தம்னு ஒரு தர்மம் சொன்ன பாருங்க, ஜாதி, அது லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பசுமாடுகள்லயும் இருக்குது. அதனால கண்டம் இல்லை, அகண்டம், அது பிரிக்க முடியாது, அப்படி இருக்கு. அதனால சக்தியை அங்கீகரிச்சாக்கா அது லாகம்னு நாங்க சொன்னோம். ஆனா உபாதிங்கிறது அந்த மாதிரி இல்லையோ, ஜாதி மாதிரி அகண்டமா இல்லை. நீளமா இருக்கிறது அந்த பசுமாட்டுல மத்திரம், சோப்பா இருக்கிறது அந்த பசுமாட்டுல மத்திரம், கருப்பா இருக்கிறது அந்த பசுமாட்டுல மத்திரம், அத மாதிரிதானே இருந்தது. அதனால அங்க வேற மாதிரி இருக்கு. அது எப்படி ஒரு திரவியத்தை வெக்தியை சொல்லச்சே சொல்றோமோ அந்த மாதிரி குணத்துக்கும் வந்துடும். ஆனால் இங்க அப்படி இல்லை, ஜாதி இல்லை, அது அகண்டமா இருக்கு, எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கணும். வியாபிச்சு இருக்கிறதுனால இது ரெண்டுத்துக்கும் வைஷமியம் இருக்குது. வைஷமியம் இருக்கிற சமயத்துல இங்க நீ கேட்கிற கேள்வி வராது அப்படின்னு நம்மளை பார்த்து அவா சொல்ற. அதற்கு சுவாமி என்ன சொல்ற, இதுவும் தவறு. போதம்னு இருக்குது, அது என்னைக்குமே சமானமா தான் இருக்கும். சக்தின்னு சொன்னோம்னாக்கா எந்த சப்தத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்ப என்ன நாங்க சொல்ல போறோம் இப்ப பதில், ஒரு திரவியமோ ஒரு குணமோ ஒரு கிரியையோ ஒரு ஜாதியோ, இந்த நாலுமே என்ன பண்ணணும்னாக்கா திரவியத்தை தான் சொல்லணும்னு நாங்க சொல்றோம். நீங்க எத்த சொன்னாலும் சரி, ஜாதியை சொன்னாலும் குணத்தை சொன்னாலும் கிரியை சொன்னாலும் திரவியத்தை சொன்னாலும் திரவியத்துலதான் முடியுது. இங்க பாருங்க, சைத்ரன் அப்படின்னு சொன்னோம். சைத்ரன் யார் அப்படின்னு கேட்டார். பாசகா சைத்ரஹா, யாரு தலிகை பண்றானோ அவன் சைத்ரன் அப்படின்னு சொன்னான். இந்த பாக்க கிரியான் இருக்கு பாருங்க, தலிகை பண்ணுதல் என்கிற ஒரு கிரியை இருக்கு பாருங்க, அந்த கிரியை தனியா நிற்காது, ஒரு திரவியத்தை தான் ஆசிரிச்சு இருக்கும். அதனால திரவியத்தை பத்தி லட்சணம் சொல்லிச்சேன் நையாயிக்கா, குணக்கிரியாசிரியத்துவம் திரவியத்துவம் சொல்லிட்டு போட்டார். குணத்துக்கும் கிரியைக்கும் ஆசிரியமா இருக்கிறது எதுவோ அது திரவியம் அப்படின்னு சொல்லிட்டார். நம்மளும் அதை ஒத்துக்கிறோம். ஏன்னா இந்த கிரியை இல்லாம, கிரியை திரவியம் இல்லாம நிற்காது, கிரியை திரவியம் இல்லாம இருக்காது. அதனால நீங்க ரத்தோ கடகா அப்படின்னு சொன்னாக்கா ரத்த விசிஷ்டா கடகா அப்படின்னு தான் அர்த்தம். ரத்த சப்தத்துக்கும் திரவியம் தான் அர்த்தம். அந்த மாதிரி பாச்சகா சைத்திரா அப்படின்னு சொன்னாக்கா பாக்க கிரியா அதை உடையவன் சைத்திரன் அப்படின்னு அர்த்தம். திரவியத்துலதான் முடிகிறது. அத மாதிரிதான் ஜாதி. கோத்துவம் அப்படின்னு சொன்னாக்கா கோத்துவம் தனியா நிற்காது. அது என்ன பண்ணுனாக்கா, கோத்துவன்றது ஒரு திரவியத்தை ஆசிரிச்சுதான் இருக்கும். அதனால சமானமான போதம் எங்க சித்தாந்தத்துல வந்துடும், எல்லாம் விசிஷ்டா இருக்கும். இப்ப நீ சொல்றது இருக்குது பாரு, வெறும் வைஷமியம், அது உபாதி, இது ஜாதி. அதனால இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு.
ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நீ சொன்ன. அந்த வித்தியாசம் கூட அது மந்தமானது, உனக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். ஏன்னா லோகத்துல 4 விதமான பதங்கள் இருக்குது. திரவியவாச்சி பதங்கள், குணவாச்சி பதங்கள், கிரியாவாச்சி பதங்கள், ஜாதிவாச்சி பதங்கள். ஆனா எந்த பதத்தை சொன்னாலும் சரி, நீ எவ்வளவு தூரம் போனாலும் சரி, கடைசியில வியக்தியில தான் வந்து நிற்கும். விசிஷ்டத்துல வரும்னு அர்த்தம், விசிஷ்டத்துலதான் வரும். அதனால நீ சொல்ற இது, நீ என்ன எங்களை பார்த்து சொன்ன, நீ ஒன்னும் லட்சணையா வருது, இன்னொன்னு சக்தியா வருது. ஒரே பதம் கோங்கிறது, அந்த கோன்ற பதத்துல கோத்வம் சக்தியா தெரிகிறது. அதே கோ வியக்தி லட்சணையினால தெரியறது அப்படின்னு நீ சொன்ன. அந்த விபாகமே அனுபவ விருத்தம். லோகத்துல அனுபவம் இல்லை, உனக்கு லட்சணம் எங்க தெரிஞ்சது? ஒருத்தன் வந்து சொல்ற சமயத்துல இத்த கொண்டு வா, இப்ப இத்த கொண்டு வான்னா, அந்த புஸ்தகத்தை எடுத்துன்னு வான்னா, அந்த புஸ்தகத்தை எடுத்துன்னு வா, எந்த புஸ்தகம் உனக்கு தெரியல, அந்த நீளம் அப்படின்றான். உடனே நீல புஸ்தகத்தை தான் எடுத்துட்டு வந்தான். அவனுக்கு அப்போ நீலன்றது முக்கிய அர்த்தம், புஸ்தகம்ன்றது கவுன அர்த்தம் அல்லது லட்சித அர்த்தம் நான் தெரியுது அவனுக்கு. லோகத்துல அதெல்லாம் கிடையாது. நீலம் சொன்னா நீல புஸ்தகத்தை எடுத்துனான் அவன். இப்படிதான் லோகத்துல இருக்காது. அதனால நீ சொல்ற பிரகாரம் பார்த்தாக்கா அந்த மாதிரி விபாகமே லோகத்துல ஒன்னு லட்சிதார்த்தம், ஒன்னு சக்தி அர்த்தம் அப்படின்னே லோகத்துல இல்ல, அனுபவ விருத்தம் அது. அதனால எல்லாமே ஏகரூபமாதான் இது பண்றது. அது மட்டும் இல்ல, நீ சொல்ற பிரகாரம் ஒத்துண்டான்னாக்கா கோசப்தத்துக்கும் கோத்வ சப்தத்துக்கும் பரியாயத்தம் வந்துடும், ஒரே அர்த்தத்தை சொல்றதுன்னு வந்துடும். அப்போ ஒரு பதமே போருமே, 2 பதம் எதுக்கு அப்படின்னு கேள்வி வந்துடும். அதனால நீ என்ன பண்ணணும்னாக்கா அதுக்கு நீ சொல்லணும் நானும் சொல்லணும். கோத்வன்றது விசேஷணமா இருக்கும், கோங்கிறது விசேஷமா இருக்கும். விசேஷண விசேஷ பாவம், விசேஷ விசேஷ பாவத்தை நீ ஒத்துக்கணும் நானும் ஒத்துக்கணும். அப்படி ஒத்துண்டாக்க ஆகதோசி மதிய மார்க்கம். விசிஷ்ட சப்தம் விசேஷணம் விசிஷ்டமும் சேர்ந்தான இருக்கும், விசேஷமும் விசேஷணமும் சேர்ந்துதான் இருக்கும். சேர்ந்து இருக்குச்ச விசிஷ்டமாதான் அர்த்தம் பாசிக்கும். அதுதான் சூத்திரக்காரர் சொன்னேன், நீங்க சொன்னோம் பிரகாஷாதிவத்து அப்படின்னுட்டு சொன்னேன். பிரகாஷாதிவத்து அவர் சொல்லிட்டு போட்டார் சூத்திரக்காரர். அதனால ஒரு பிரகாசமோ அல்லது ஒரு குணமோ அல்லது ஒரு ஜாதியோ அல்லது உடம்போ இதெல்லாம் தனியா நிற்காது, ஒரு புருஷனோட சேர்ந்துதான் இருக்கும், ஒரு திரவியத்தோட சேர்ந்துதான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஆகையினால விசேஷண விசேஷ பாவத்தை ஒத்துண்டு அங்க நீ சக்தியை ஒத்துண்டாகணும். அதனால விசிஷ்டத்துலதான் வரும் இது. சரி, இப்போ கங்கா அப்படின்றது, அந்த கங்கா அப்படின்றதுக்கு எதுல அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க கங்கா தீரே லட்சணா கங்காயா மத்ய அப்படின்னு சொல்லச்சே கங்கா பிரவாகம் கங்கா நதின்னு அர்த்தம். கங்காயாம் கிராமஹான்னு சொன்னாக்கா கங்கா தீரே கிராமஹா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இது எப்படி வரும் அது அப்படின்னா அதெல்லாம் வந்து என்னன்னாக்கா அவ அனுபவத்தினால வந்தது, அந்தந்த அனுபவம் தான். நான் வந்து சொல்றேன் இந்த மாதிரி காவேரி நல்லா ஜலம் போயிட்டு இருக்குது, நிறைய பிரவாகம், அந்த பிரவாகத்துல கிராமம்னா நிக்கிறது, பிரவாகத்துல கிராமம்னா நிக்கிறதுன்னு சொன்னான்னாக்க அப்ப அவன் கேட்கிறவன் என்ன சொல்லுவான், பிரவாகத்துல எப்படி கிராமம் இருக்கும், பிரவாகத்துல கிராமம் எப்படி இருக்கும், பிரவாக தீரத்துலதான் கங்கா தீரத்துலதான் இருக்கு, காவேரி தீரத்துலதான் இருக்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணிப்பான். இதெல்லாம் அனுபவம் தான். இந்த மாதிரி லட்சணம்ன்றதெல்லாம் நம்ம அனுபவத்தினாலதான் வருது, அந்தந்த அனுபவத்துக்கு ஏத்த மாதிரிதான் வருது. ஊர் சிரிச்சதுன்னா ஊர்ல இருக்கிற மனுஷா சிரிச்சான்னு தான் அர்த்தம் பண்ணிக்கிறோம். ஒரே ஒண்ணு பார்த்து சிரிக்கிறது, ஊர் சிரிக்குமான்னு யாரும் கேள்வி கேட்கறது இல்லை, யாரும் கேள்வி கேட்கறது இல்லை. ஊர் சிரிச்சதுன்னா ஊர்ல இருக்கிற மனுஷா சிரிக்கிறான்னு அர்த்தம் அப்படின்னு எல்லாரும் அர்த்தம் பண்ணிக்கிறோம்.
இது எப்படி இருந்ததுன்னா அவாவா அனுபவம், அவாவா அனுபவத்தை வச்சுன்னு நம்ம சொல்றது அது. அதனால இந்த நியதியானது இருக்கிறதுனால இதுல தோஷம் இல்லை. அதனால நீ இந்த கங்கா பதத்துக்கு எப்படி லட்சணம் வந்தது, தீரத்துல லட்சணம், பிரவாகத்துல முக்கியார்த்தம் அப்படின்னு நீ கேட்ட. இந்த கங்கா சப்தத்துக்கும் கோ சப்தத்துக்கும் கோத்திர சப்தத்துக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. வித்தியாசம் நிறைய இருக்கிறதுனால இது நீ சொல்றது தவறு. அதோத்தரல நீ கோ அப்படின்னு சொன்னாக்க ஜாதியும் சொல்லிதான் ஆகணும், வெக்தியும் சொல்லிதான் ஆகணும். நீயும் ஒத்துக்கிற அது லட்சணையா வரணும், அன்னதான உபத்தியினால லட்சணையா வரணும் அப்படின்னு நீ சொன்ன. அந்த மாதிரி கங்கா சப்தத்துக்கு கிடையாது, கங்கா சப்தத்துக்கு கிடையாது. அதே நீ கோ சப்தத்துல லட்சணையா ஒரு இடம் இன்னொன்னு சக்தியினால அப்படின்னு சொன்னையானாக்க அது வராதுன்னு நாங்க சொல்லிட்டோம். எதுக்கு அந்த மாதிரி நீ கல்பிக்கிற? ஒரே சப்தத்துக்கு லட்சணம் ஒண்ணு சக்தி ஒண்ணுன்னு கல்பிச்சா அதுதான் கௌரவம், அது லாகம் இல்லை. நாங்க என்ன சொல்லிட்டோம், விசிஷ்டே சக்தி ரெண்டும், ஜாதி விசிஷ்ட வியக்தோ சக்தி, ஜாதியோட கூடின வியக்திக தான் சக்தி அப்படின்னு நாங்க சொல்லிட்டு போறோம். அதனால அது சுலபமா போயிடுறது அது. அதனால லட்சணா பின்னாடி எல்லாம் வரப்போறது, லட்சணம் எல்லாம் சொல்றதெல்லாம் அதனால அதுல போட்டாரு. ஆகவே நீ இந்த கங்கா சப்தத்தையும் கோ சப்தத்தையும் வச்சுட்டு இத மாதிரி வாதம் பண்ணக்கூடாது. அதனால ஜாதி விசிஷ்டமான வியக்தியில தான் சக்தி வரும், எதுல சக்தி வராது. நீ சொல்ற மாதிரி லட்சணையாலாம் சக்தியே வராது. அதனால கோத்வாதி ஜாதி மாத்திரத்துலதான் சக்தி, இன்னொன்னுத்துல லட்சணன்றதெல்லாம் வரவே வராது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை சேவிக்கலாம். ஜாதௌ சக்தி லகுத்வா பவதி ச வசசாம் பாஷணம் ஜாதி மாத்ரே ஏதோ நிஷ்கர்ஷகேப்யஸ்து இஹ பரம் அஜஹல் லக்ஷணாய நிரூಢி இத்யுக்தம் கைஸ்சிதேவம் யதி பவதி ததா உபாதி சப்தேபி நீதிஹி மந்தம் வைஷம்யமாத்ரம் பவது ஜனியதிஹி பிரத்யயை லக்ஷணாய அப்படின்னு சாதிக்கிறார். ஜாதௌ ஜாதியில தான் சக்தி, சக்தி ஜாதௌ சக்தி, ஜாதியில தான் சக்தி, வியக்தியில சக்தி கிடையாது. நது வியக்தோ ஏன் குதஹ லகுத்வாத் சுலபமா இருக்குது. ஏன்னா வியக்தியில சக்தியை அங்கீகரிச்சாக்கா வியக்திகள் நிறைய ஒழியும், அதனால சக்தி கிரகணம் வராது. அதனால ஒவ்வொரு வியக்திக்கும் ஒரு சக்தியை கல்பிக்கணும். அது மட்டும் இல்ல, தேசாந்திர காலாந்திரங்கள்ல இருக்கக்கூடிய வியக்திகள்ல முதல்ல நமக்கு அர்த்தமே தெரியாதே, அதனால போதமே வராது, ஞானமே வராது. அதனால அந்நதானுபவத்தியா வியக்தியின் அர்த்தம் போட்டோம். ஆனால் முக்கியமான அர்த்தம் எதுல வரும்னு ஜாத்தியில தான் வரும் அப்படின்னுட்டு மீமாம்சகால் சொல்றார். அதுக்கு மேல நம்ம கேட்டோம், அப்படி நீ சொன்னியானாக்க இந்த மாதிரி ஜாதி சப்த கோ சப்தத்துக்கும் கோத்திர சப்தத்துக்கும் என்ன விரோதம், என்ன வித்தியாசம், பேதம் என்ன? வச்சசாம் பதங்களுக்கெல்லாம் ஜாதி மாத்திரே, ஜாதியில மாத்திரம்தான். பாஷணம் அபிதானம், பாஷணம்னா சொல்றதுன்னு அர்த்தம், அதாவது இந்த அர்த்தத்தை சொல்றது சக்தின்னு அர்த்தம். ஏன்னா லகுத்வாத் பவதி, லாகவமா இருக்கிறதுனால வருவது. அப்ப கோபதத்துக்கும் கோத்து பதத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்ட நிஷ்கர்ஷகேபிய, நிஷ்கர்ஷகம் கோத்தும் சொன்னாக்க அது நிஷ்கர்ஷம். நிஷ்கர்ஷம் அது என்ன நிஷ்கர்ஷம்?
ஜாத்தியமத்தினும் தீர்மானம் பண்ணி சொல்றது கோத்திர சப்தம். கோத்திர சப்தம் ஜாத்தியமத்தினும் தீர்மானம் பண்ணி சொல்றது. அந்த சப்தங்களை காட்டிலும் ஈஹ ஈஹ இங்க நீ கேட்டையே பரம் கோபதம் ஒண்ணு சொன்னியே, அதுக்கு பேதம் என்ன தெரியுமா? பேதா அஜகல் லட்சணாயாக கோத்வம், அந்த கோத்திரத்துக்கு ஆசிரியமா இருக்கக்கூடிய கோ வியக்தி, அந்த அதனுடைய போதம் ரெண்டும் தெரியுது. ஒண்ணு எப்படி தெரியுது அப்படின்னா முக்கியார்த்தமா ஜாதி தெரிஞ்சது, கவுனார்த்தமா இந்த கோ வியக்தி தெரியாது. அது கவுனன்றத லட்சணையான்னு சொல்றாங்க. அதனால அஜகஸ்வார்த்த லட்சணான்னு அதுக்கு பேரு. அதனால நிரூடி சக்தி துல்லியம், அது கிட்டத்தட்ட சக்திக்கு துல்லியம்தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி வருது அது. ஆகவே கோத்வன்றது ஜாதி பிராதானியத்தை சொல்றது, கோபதன்றது வெக்தி பிராதானியத்தை வச்சுட்டு கோத்துவத்தை சொல்லிடுது. ஆகவே இங்க ரெண்டுத்துக்கும் விரோதம் இல்லை, விசேஷம் இருக்கு, பரியாய பதங்கள் இல்லை அப்படின்னு மீமாம்சகால் சில பேர் சொல்றாங்க. அதற்கு சமாதானம் பதில் கொடுக்கிறது. ஏவம் எதி, இந்த மாதிரி நீ ஜாதியில தான் சக்தி வியக்தியில லட்சண அப்படின்னு சொன்னாக்க, ததா உபாதி சப்தேபி ஜாதி அதிரிக்தமான இந்த நீலம் ரத்தம் நீலாகோகு ரக்தாகோகுலாம் சொன்ன பாருங்க, அந்த மாதிரி இடத்துல நீதிகி இந்த இந்த நியாயம் நீ சொன்னதுதான் வரணும் வரணும். ஆனால் அவைகள்லாம் குணவாச்சகங்களா தான் இருந்தது, குணவாச்சகங்களா தான் இருந்தது, திரவிய வாச்சகமா இல்ல. அதனால இப்ப நீ எப்படி நீ சொல்றது? ஏன்னா எல்லா இடத்துலயும் இல்லையே. நைல்யம் ரத்தம் அதெல்லாம் எல்லா பசுமாட்டிலும் இருக்கான்னா சில விஷயங்கள்ல தான் இருக்கு. அதனால அந்த இடத்துல நீ எப்படி நீ ஜாதி வாத்தியா சொல்ல முடியும்? இதெல்லாம் உபாதி சப்தங்கள் பேரு, இதெல்லாம் உனக்கு சொல்லவே முடியாது. அதனால விரோதம் வருமே அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதற்கு பதில் அவன் என்ன சொன்னான், இது அகண்டமா இருக்கு. அகண்டம்னாக்கா பரவி இருக்குது எல்லா இடத்துலையும். ஆனால் இந்த நீ உபாதி சப்தங்கள்லாம் சொன்னீங்க, அது பரவி இல்லை, ஏதோ சில இடத்துலதான் இருக்கு. அதனால வைஷமியம் அப்படின்னு சொன்னா இது தவறு. ஏன்னா இந்த வைஷமிய மாத்திரம், இத மாதிரி நீ சொன்ன வைஷமிய மாத்திரம்ன்றது மந்தம். இது மந்தம்னா அசமர்த்தம், இது சாமர்த்தியம் போராதுன்னு அர்த்தம். நீங்க சொல்ற சமாதானம் சரியில்லை. ஏன் அப்படின்னா திரவியம் குணம் கிரியை ஜாத்தின்னுட்டு 4 விதமான பதங்கள் இருக்குது. இந்த 4 விதமான பதங்கள் மத்தியில எதிர சொன்னாலும் ஜாதியில உண்டிதான் சக்தி, வியக்தியில லட்சணா, மீதி எல்லாத்திலையும் இப்படி அர்த்தம் சொல்லு அப்படி அர்த்தம் சொல்லுன்னா நீ கற்பிக்கிற. அந்த விபாகமே அனுபவ விருத்தமா இருக்கு. அனுபவ விருத்தமான விஷயங்களை யாரும் கிரகிக்க முடியாது. அதனால எல்லாமே ஏகரூபமா தான் நமக்கு அர்த்தத்தை சொல்றது. அது மாதிரி கோத்துவன்றதுக்கு பரியாயபதமா போயிடும். கோ சப்தத்துக்கும் கோத்துவம் தான் அர்த்தம், கோத்து சப்தத்துக்கும் கோத்துவம் தான் அர்த்தம்னு சொன்னாக்க ரெண்டும் சமான அர்த்தத்தை சொல்றதுன்னு அர்த்தமாயிடும். நீ சொல்ற லட்சணையே வராதுன்னு நாங்க சொல்லட்டுமே, லோகத்துல அது இல்லை. அந்த மாதிரி இந்த இடத்துல வரவே வராது. அதனால கோத்தன்ற சப்தத்தினால விசேஷனம் தான் தெரியும், கோ அப்படின்றதுனால விசேஷம் தெரியும். ஆக பிரேரணசேஷபாவம் வர்றதுனால அங்க விசிஷ்ட வேஷன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால அதுதான் சரி. சரி, கங்கா பதங்கள்ல நீ என்ன அர்த்தம் சொல்லுவேன்? கங்காயாம் மத்ஸ்யா கங்காயாம் கிராமஹா அப்படின்ற இடத்துல கங்காயாம் மத்ஸ்யான்ற இடத்துல முக்கிய அர்த்தம், கங்காயாம் கிராமஹான்ற இடத்துல லட்சணார்த்தம். அதுக்கு நீ என்ன சொல்லுவ? அப்ப லட்சணம் எப்படி சொல்ல முடியும்? இங்க சொல்ல முடியாது, அங்கேயும் தான் சொல்ல முடியாது. அதனால அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ அப்படின்னு கேள்வி கேட்ட, அதற்கு சுவாமி சாதிக்கிற லட்சணாயாக இந்த மாதிரி நீ கேட்டியே அந்த லட்சண விஷயங்கள்லாம் நியதிச்ச வியவஸ்தை கூட பிரத்யயி அவாவாருடைய அனுபவங்கள், அந்த அனுபவத்தினாலதான் அது வருது. ஏன் அப்படின்னு நம்ம தான் ஏற்கனவே சொன்னோம். கங்காயாம் மத்ஸ்யான்னு சொன்னா புரிஞ்சுன்னு போகுது. கங்கா பிரவாகத்துல
இந்த மீன்கள்லாம் இருக்கு. அதே கங்காயாம் கிராமகான்னு சொன்னா கங்கா பிரவாகத்துல இருக்காது. அதனால நான் என்ன சொல்லுவேன், கங்கா தீரத்துல அர்த்தம் சொல்லிட்டு போயிடுவேன். இது லோகத்துல அப்படி இருக்குது. அந்த நியமனம்ன்றது அவ அனுபவத்தினால அது வருது. அதனால இந்த ரெண்டுத்துக்கும் சமானமான நியாயம் வராது. இதுவும் அதுவும் ஒண்ணும் சொல்லாது. நீ சொல்ற அஜகல் லட்சணம் இங்க வராது. அதனால கவாதி பதங்களுக்கெல்லாம் ஜாதி விசிஷ்ட வியக்தியில்தான் சக்தி, வெறும் கோத்திர மாத்திரம் இல்லை. அப்படிங்கிறத ஜாதோ சக்திர் லகுத்வா பவதி ச வசசாம் பாஷணம் ஜாதி மாத்ரே ஏதோ நிஷ்கர்ஷகேப்யः சிஹ பரம் அஜஹத் லக்ஷணாய நிரூடி இத்யுக்தம். தேவம் यदि भवति तदा उपाधि शब्देऽपि नीतिः मन्दं वैषम्यमात्रं भवतु च नियतिः प्रत्ययैर्लक्षणायाः। कवितार्किकसिंहाय शालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।